வணக்கம். இளம் வயதினர்களுக்கு வாதம் ஒரு மாத்திரையாகவும் பித்தம் அரை மாத்திரையாகவும் கபம் என்று சொல்லக்கூடிய சிலேத்துமம் கால் மாத்திரையாகவும் நாடி நடைகள் நடக்குமேயானால் நம் உடலில் நோய் இல்லை என்று சொல்லலாம். மாறாக நாடி நடைகள் மாறுபடும் போது நோயாளிகளுக்கு இரைப்பையில் வாய்வு தங்கிட உஷ்ணத்தால் ஆசனவாய் வெடிப்பு, முலை மூலம், மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி போன்ற உபாதைகள் ஏற்பட காரணமாக இருக்கின்றது. ஆகவே வைத்தியர்கள் நோயாளிகளுக்கு மலஜலம் கழிக்கக்கூடிய, இரைப்பை சுத்தமாக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்து இரைப்பையை சுத்தம் செய்த பிறகு மருத்துவம் பார்ப்பது சிறப்பு. ஆகவே நோயாளிகள் இரைப்பையை சுத்தம் செய்வதற்கு உண்டான மருத்துவத்தை முதலில் பார்ப்பது சிறப்பு. திருவள்ளுவர் நாயனார் அருளிய வாதமடக்கி சூரணம், சுக்கு, திப்பிலி, ஓமம், வாதமடக்கி என்று சொல்லக்கூடிய தழுதாழை, முருக்கம்பூ ஒரு நிறையாக எடுத்து பொடித்து மாவாக்கி பாட்டிலில் பதப்படுத்தி வைத்துக்கொண்டு தினம் 2 வேளையும் தேக்கரண்டி வீதமாக வெந்நீரில் எடுத்துக்கொள்ள நமக்கு ஏற்படும் உடல் உபாதைகள், மூட்டு வலி, முழங்கால் வலி, ஆசனவாய் வெடிப்பு, மூலம், தலை சுற்றல், உடல் வீக்கம் போன்ற உபாதைகள் நெருங்காவண்ணம் பறந்தோடும். நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கக்கூடிய தழுதாழை என்று சொல்லக்கூடிய வாதமடக்கி, சுக்கு, துப்பிலி, ஓமம், முருக்கம்பூகளை சேகரித்து சூரணம் செய்து பதப்படுத்தி வைத்துக்கொண்டு நோயாளிகளுக்கு முதலில் இரைப்பை சுத்தம் செய்யக்கூடிய மாத்திரை மருந்துகளை கொடுத்த பிறகு இந்த மருத்துவம் பார்ப்பது சிறப்பாகும். எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த மூலிகைகளை சேகரித்து பதப்படுத்தி வைத்தியம் பார்க்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.